என் பேர் கல்பனா. நான் 2016 அகரம் டிஎன்பிசியில் படித்தேன். பார்த்திங்கன்னா 1 இயராக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதாவது நான் படிக்க ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 2015. ஃபுல்லாக நீங்கள் வந்து டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாபுக்கு போனால் ஆகாது. ஜாபெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு, சப்போஸ் ப்ரைவேட் ஜாப் இருந்தீங்கன்னா ரிசைன் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஒரு 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் 1 இயரில் கிளியர் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டு. ஒரு 2 இயர்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4 குரூப் 2 எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். அகரம் போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அப்படின்னா நாங்கள் போனது வந்து வீக்கெண்ட் கிளாஸ் தான். சாட்டர்டே சண்டே தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் எடுப்பாங்க. சாட்டர்டே ஃபுல் ஒர்க்கிங் டே. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock ஆரம்பித்து 5-5:30 விடுவாங்க. சண்டே வந்து டெஸ்ட்டு, ரெகுலராக டெஸ்ட்டு தான் நடக்கும். அந்த வீக்குடைய டெஸ்ட் போர்ஷன் வந்து சார் கொடுத்துருவார் சண்டே. அது ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சண்டே டெஸ்ட் எழுதும்போது பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸ் சரியாக வராது. மேக்ஸ் சரியாக வரல அப்படின்னும்போது எனக்கு பார்த்திங்கன்னா 200ல் 170க்கு மேலே, அதாவது 2nd மார்க் 3rd மார்க் அது மாதிரி எடுப்பேன். அதே என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இதே இதில் தான் படித்தாங்க, லீலாவதின்ட்டு. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் வரும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 190க்கு மேலேயே எடுப்பாங்க. 200 கொஸ்டினுக்கு 190க்கு மேலே எடுப்பாங்க. அவங்கெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க, அதாவது பேசிக் மேக்ஸ் எல்லாம் அப்போ தெரியாதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம் இல்லைங்களா. அவங்கெல்லாம் 25 மேக்ஸ் கொஸ்டின் வரும். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸ் வராதனால ஒரு 17-18 தான் எடுப்பேன். அவங்க பார்த்திங்கன்னா 23க்கு மேலே எடுப்பாங்க. நான் அதெல்லாம் ஈக்குவல் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஜிகே படிப்பேன். அவங்க வந்து ஒரு 2-3 புக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வாங்கி இதில் விட்ட மார்க்கெல்லாம் அதில் பிடிக்கிறதுக்காக படிப்பேன். அப்படி படித்ததுனால தான் பார்த்திங்கன்னா 2016 வந்து நான் 200க்கு 180 கொஸ்டின் அடித்தேன். 180 கொஸ்டின் அடிச்சுமே எனக்கு வந்து அடுத்த நாள் கவுன்சிலிங் அப்படின்னும்போது முன்னாடி நாளே போஸ்டிங் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வந்துடுச்சு. நான் வந்து போகலை. அந்த சேம் டைமில் நான் வந்து இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதனால் சேம் ஸ்கேலுன்றதுனால நான் இந்த போஸ்டிங் வந்துட்டேன். அதனால் நீங்கள் படிக்கணுன்னா கண்டிப்பாக அந்த அகரம் டிஎன்பிசிக்கு போங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தருவாங்க. ஒரு 2 இயர்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் வந்து அடிச்சிடலாம். தேங்க்யூ.